Welcome to our channel. Motivate our soul. Please subscribe my channel. முடிஞ்சிட்ட மாதிரி நிறைய பேர் எந்திரிக்கிறாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு. எவ்வளவு தூரத்துக்கு ஆன்மீகம் பாடம் நடத்தியிருக்கு இந்த மண்ணில் பார்த்தீங்களா? இருந்து கேட்டுட்டு போகணும்னு இருந்தாங்களா? இல்லை இல்லை, ஏன் அறிவியல் அவசரம் அப்படியா? சரி, இப்போ 9 மணி ஆகிருச்சு. 9:10 9:05 ஒரு 9:30க்குள்ளே முடிச்சிடறதாக நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் பயமில்லாமல் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா 2 கட்சியும் பேசியிருக்கு. 2 கட்சியுமே ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க, ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காங்க. இதில் யாராவது நம்ம ஓட்டு போட்டு எடுத்தோம்னு சொன்னால் எந்த கட்சிக்கு ஓட்டு கூடும்னு சொல்ல முடியாது. ஓட்டு போட்டு எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்போ இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் விசாரித்து பார்க்கணும். தீர்ப்பு சொல்கிற நேரம் சத்தம் இல்லாமல் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதான் அந்த நெருக்கடி இதான் பெரிய பிரச்சனை. சரி, அறிவியல் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இருக்க முடியாது. அதுக்கு பதில் சொல்கிறதா இருந்தால், சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், ஏன்னா அறிவியல் தான் நம்மளை எல்லா வகையிலும் வழி நடத்தி இருக்கு. நம்முடைய புறத் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு மிக பெரிதாக பயன்படுத்துவது அறிவியல் தான். அது அவசியமாக இருக்குது. நம்ம இங்கே பேசலாம். நான் வந்து முன்னாடி எடுத்துக்கிட்டு இருக்காரு, எவ்வளவு சிரமப்படுவார் என் முகத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு. யோசித்து பாருங்க. இந்த பார்த்தீங்களா, எத்தனை லைட்டுகளை போட்டுக்கிட்டு அவங்க படுற பாட்டை பாருங்க. எத்தனை விஷயங்களை வச்சுருக்காங்க, கருவிகளை. இவ்வளவு கருவிகளும் ஒரு காலத்தில் மேடையிலிருந்து பேசுகிறதாக இருந்ததுன்னு சொன்னால் இரவு 10 மணிக்கு மேலே தான் கூட்டமே நடக்கும். நாடகம் கூட்டம்லாம் அப்போ கிடையாது, நாடகம். அப்புறம் அரசியல் வரும்போது பின்னாடி. அந்த 10 மணிக்கு நடக்கிற நாடகத்திலேயே பாடுகிறவர்கள் 7 கட்டை 8.5 கட்டைன்னுமா. அவன் பாட ஆரம்பிச்சான்னு சொன்னால் அப்படி கை வாயை பிடிச்சிக்கிட்டு அதுக்கு பின்பாட்டு வேற இருக்கும். அப்படின்னு இழுத்தானா அதுவே ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படியெல்லாம் காலங்கள் இருந்துச்சு. இப்போ முடியாது, மனுஷனால அவ்வளவு சத்தமாக பேச முடியாது. அப்போ அவனுடைய தேவையை சமாளிக்கணுமா இல்லையா? சமாளிக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? இதெல்லாம் அவசியப்படுது. என்ன வேணும்னா எங்கேருந்து எடுக்கணும்? விளக்கெண்ணெய்னா அந்த காலத்தில் எடுத்தோம். விளக்கெண்ணெய் வச்சு தான் எரிச்சாங்க. 7 மணிக்கெல்லாம் சமணர்கள் இருந்தாங்க. 7 மணிக்குள்ளே சாப்பாட்டை முடிச்சுட்டு விளக்கை நிறுத்திடணும். இன்றைக்கு நீங்கள் கிராமங்களுக்கு போனீங்க அப்படின்னா அநேக வீடுகள் 7-8 மணிக்கெல்லாம் அநேக கிராமங்கள் தூங்கிடும். நாங்கள் அங்கே போய் ஏதாவது ஒரு ஊர் விஷயத்தை, ஒரு முகவரியை விசாரிக்கணும்னா கூட முடியாது. எல்லாம் ஆள் புற தூங்கிடும். ரொம்ப பாடுபட்டு போவோம். அப்போ அந்த காலம் விளக்கு இல்லாத காலம் அது. ஆனால் இன்றைக்கு அதுக்கு விளக்குக்கு கிளியஞ்சட்டி வேறு, அது வேறு செய்யணும். கிளியஞ்சட்டிக்கு ஊர் கடைசியில் நம்முடைய சகோதரர்கள் போய் களிமண் எடுத்து செஞ்சாங்க. இன்னைக்கு இது ஒரு இறைவனுடைய அனுமதி. மனிதன் அவருடைய எதை வச்சுக்கிட்டு செஞ்சா இந்த அறிவியல் இருந்தது? அவர் என்ன புதுசாக வெளியிலேருந்து கண்டுபிடிச்சா கொண்டாந்தாரு? அவர் அவருடைய மூளையை வச்சு கண்டுபிடிச்சார். மூளை என்பது யார் கொடுத்தது? அவர் கொண்டாந்ததா?
அவர் விஷயமா அது இல்லையே. அப்ப மூளை ஒரு இறை திட்டம், அந்த இறை திட்டம் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு. இது இப்படி இது இப்படி அப்படின்னு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு. இதற்கு இந்த மாதிரி புதிய 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 கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கிறதெல்லாம் அறிவியல் செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் அது செய்யும் போது இவர் சொன்னார், நல்லா ஒரு செய்தி சொன்னார். இதெல்லாம் அறிவியல் செய்ய 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 எல்லாருக்கும் போய் இதை கொடுக்க முடியாது. கொடுக்க முடியுமா? கோயிலுக்குள்ள, நம்ம கோயிலுக்குள்ள அவங்க கேட்டாங்க, திருப்பதியில் எல்லாரும் உள்ளே போக முடியுமா அப்படின்னு. எல்லாரும் உள்ளே போனால் திருப்பதியா வெளியே வந்துடுவார். அவர் என்ன செய்வார்? முடியுமா? அங்கே இருக்க முடியுமா? ஏன்னா அவரை தூக்கிட்டு போயிடுவாங்க. அவர் என்ன செய்ய முடியும்? அது மட்டும் இல்லை, அந்த கோவிலை சுத்தம் பண்ணணுமே. நான் போக முடியாது கோயிலுக்கு. நான் அந்த கோயிலை சுத்தம் பண்ணுறதா இருந்தால் யார் செய்கிறது? அப்போ அதுக்கு வேலைக்கு ஆள் போடணும். அந்த கோயிலில் லைட்டு போடணும். என் வீட்டில் இருந்து லைட்டு கொடுப்போனா அந்த காலத்தில் மன்னர்கள் கொடுத்தா மானியம். இன்னைக்கு யார் கொடுத்துக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு இவன் மன்னர் மானியம் கொடுத்தான்னா அவன் கொடுத்ததாக நோட்டில் எழுதியிருப்பான். ஒரு ஜல்லி போய் சேராது, இடையில இருக்கிறவன் பூரா அமைக்கிடுவான். அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இதுக்கெல்லாம் வரவு சிவானும் இல்லையா? அப்போ ஒரு ஒழுங்குபடுத்தணும். அந்த ஒழுங்குபடுத்துறதுக்காகத்தான் அப்பா காசு இருக்கிறவன் விடிவா அப்படின்னா என் மனசுல இல்லை, நான் தர்ம தரிசனம்தான் பார்ப்பேன். இறைவனுடைய சன்னிதானத்தில் எல்லாரும் ஒன்று. நான் என் பணத்தை வைத்துக் கொண்டு அவனை போய் முந்தி பார்க்க வேண்டும் என்று நினைக்க மாட்டேன் என்று நினைத்திருந்தால் நானே ஆன்மீகவாதி. நான் என் கையில காசு இருக்கு, விடியா 2 நாள் தான் லீவ் போட்டு வந்திருக்கான், வேற வழி கிடையாது, அது வேற இருக்குல்ல. அப்ப நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? மன்னிச்சுக்கப்பா மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு நான் பார்த்துட்டேன்டா, தரிசனம் பண்ணிட்டேன்டா, நான் இங்கேருந்தே தரிசனம் பண்ணுறேன்டா, நீங்கள்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கடா சொல்லலாம். ஆனால் நம்ம ஜனங்கள் என்ன செய்யுது? இன்னும் பக்குவப்படாத மனநிலையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இது. அதனால அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு? பணம் எல்லா இடங்கள்லையும் வச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு எல்லாம் காரணம் இதுதான். அதுக்கு பின்னணியில் ஒன்று இருக்கு. நீங்கள் அதை காரணத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்காக அறிவியல் விமானம் கண்டுபிடிச்சிருக்கு. நான் அமெரிக்காவுக்கு போகணும், இது அறிவியல் கண்டுபிடிச்ச விமானம் தானே, என்ன இலவசமா ஏத்திட்டு போவாங்களா? சொல்லுங்க வாங்க, அறிவியலுங்க, சல்லி காசு வேண்டாம், வாங்க ஏறிக்குங்க சொல்ல முடியுமா? அங்க கூட என்ன சொல்றான்? பிசினஸ் கிளாஸ்னா ஒரு காசு, எக்கனாமிக் கிளாஸ்னா ஒரு காசு, அப்புறம் அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் கிளாஸா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா அதுக்கு ஒரு காசு. நம்ம போக முடியாது அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. அப்படின்னா பணம் என்பது எல்லா இடங்களிலும் ஆதிக்கம் பண்ணுறது ஏன்? இந்த நெரிசலை தவிர்ப்பதற்கு. நெரிசலை தவிர்ப்பதற்கு ஒரு ஒழுங்கு பண்ணணும் இல்லையா? அந்த ஒழுங்கு தான் அது. அதனால அதை போய் கோயில் இந்த ஒழுங்கு இருக்கே நாங்க வச்சிருக்கோமா அப்படின்னு நீங்க சொல்லணும். அறிவியல்காரங்க நாங்க அந்த ஒழுங்கை வைக்கல அப்படின்னு சொல்லணும். இல்லையே, அங்கேயும் தான் அந்த ஒழுங்கு இருக்கு. வசதி இருக்கிறவனுக்கு அதான் இவர் சொன்னாரு. வசதி இருக்கிற ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ். காரல் மார்க்ஸ் போட்டு இதே இந்த வரியை சொல்லுவான். இதாண்டா உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கிற யுத்தம். இந்த யுத்தம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இருக்கிறவர் இல்லாதவனுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய போராட்டம் தான். இருக்கிறவன் வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறான், இல்லாதவன் அவனை விட மாட்டேங்கிறான். இந்த 2 பேருக்கு யுத்தம் நடந்துகிட்டே கிடக்குது. இதை தவிர்ப்பதற்காகத்தான்
ஆன்மீகவாதிகள் இடையில அந்த இருப்பவனை கூப்பிட்டு திருவள்ளுவர் வந்தார். அவர் நல்ல ஆன்மீகவாதி. இப்போ சமயவாதி போய் சொல்லலாம் அப்படின்னா இந்த சமயவாதி வேற. உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். அவர் போய் சொல்லலாம் அப்படின்னா அவருக்கு பார்த்தாரு எப்படி அறிவியல்ல 2 பிரிவு இருக்கா. ஒரு பிரிவு நல்லதுக்கு பயன்படும். இந்த சொன்னார் இல்லையா, கத்தி இருக்கு, அந்த கத்தியை வச்சு நம்ம பழத்தை நறுக்கி சாப்பிடலாம், இல்லை விளக்கு ஏற்றலாம், இது தீக்குச்சியை வச்சு சொன்னார் இல்லையா, இல்லை இன்னொன்று குடிசையவே எரிச்சு போடலாம். 2ம் செய்யலாம். அது அழிக்கவும் செய்யலாம், ஆக்கவும் செய்யலாம். அது மாதிரி இந்த சமயவாதிகள் என்ன செஞ்சாங்கன்னா பார்த்தாங்க, ஆன்மீகத்திலிருந்து தான் பிறந்தது அது. ஆனால் நாளடைவில் அவங்க அதை என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு வணிக களமாக அதை மாற்றி அதில் அவங்க சுயநலம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வேலை 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 எல்லாம் வந்துருச்சாங்க. அது ஒரு தனி விவகாரம். ஆனால் ஒவ்வொரு முறையும் இதை சரி செய்வதற்காக ஆட்கள் வர்றாங்க. இப்போ ஒரு சுருக்கமாக ஒரு காரியம் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு புறம் இந்த கொலைக்கருவிகளை எடுத்துக்கொண்டு, அறிவியல் கொடுத்த கொலைக்கருவிகளை எடுத்துக்கொண்டு யார் வர்றா, அலெக்சாண்டர் த கிரேட் வர்றான். உலகத்தை முழுக்க அவன் ஜெயிச்சிட்டான். உலகத்தை முழுக்க ஜெயிச்சான். அவன் காலத்தில் அது பெரிய வெற்றி. ஆனால் ஜெயித்த பிற்பாடு அவன் ஊருக்கு திரும்புகிற பொழுது வழியிலேயே அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. இப்போ அவன் மடிய போறான். அதனால அவனை சொல்றாங்க, அவன் பெட்டியில 2 கையை விட்டுட்டு வெறிச்சு வெளியில் நீட்டிக்கிட்டே போனானா. என்னடானா, நான் வெறுமையாகவே வந்தேன், வெறுமையாகவே போகிறேன். உலகத்தை முழுக்க அவர் வென்றாரு. அறிவியல் வென்றது. ஆனா கடைசியா அவருடைய மனத்தோடு எது சென்றது? அறிவியல் செல்லல, ஆன்மீகம் தான் சென்றது. யோசிச்சு பாருங்க. அவனை இன்றைக்கு வரலாறு எப்போதாவது பாடங்களை சொல்லிக் கொடுக்குது. நெப்போலியனை சொல்லிக் கொடுக்குது. போர்க்களத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றவர்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. பாடம் படிக்கிறோம். எதுக்கு? தெரிந்து கொள்வதற்கு தான். அவர்களெல்லாம் வெற்றி பெற்றார்கள். எதை? நாடுகளை வென்றார்கள். ஆனால் அவர்கள் இழந்தது எதை? தங்கள் வீட்டின் அமைதியை இழந்து போனார்கள். தங்களுடைய மனைவி மக்களுடைய வாழ்க்கையை இழந்து போனார்கள். நீ உலகத்தை முழுவதும் ஜெயித்தாலும் உன் உள்ளத்தை இழந்து விட்டாய் என்றால் உனக்கு கிடைப்பது என்னையா? என்ன லாபம்? அதனால் நீ என்ன பெற போற? ஒரு பயனும் இல்லை. அதனால நெப்போலியனையும் புரட்டியாச்சு. ஹிட்லர் அவனுக்கு அஞ்சாத நாடுகள் இல்லை என்று போனது. அவன் கையில் இருந்த கருவிகள் எல்லாம் அழிவு கருவிகள். அறிவியல் அவன் கையில் பலமாக நின்றது. உலகத்தை அழிப்பதில் அவன் திமிர் பிடித்தவனாக இருந்தான். நான் ஒருவன் தான், எங்கள் ஜாதி தான் அழிவில்லாத ஜாதி, நாங்கள் ஆரிய ஜாதி மேலானவர்கள், மற்றவர்களாம் இழிவானவர்கள் என்று சொன்னான். ஆனால் இறைவன் அதற்கு வேறு திட்டம் வைத்திருந்தான். அவர் எங்கே வீழ்த்த வேண்டுமோ அங்கே வீழ்த்தி விட்டான். கடைசியில் என்னாச்சு? அவனெல்லாம் கொண்டு போனது ஒன்றும் இல்லை. அவனையெல்லாம் சரித்திரம் பேசுகிறதே தவிர, குறித்து கொண்டிருக்கிறதே தவிர பின்பற்றவில்லை. ஆனால் எத்தனை சொத்துக்கள் வைத்திருந்தான் புத்தன், மகாவீரன். மன்னர்களாக இருந்தார்கள். நாடுகள் அவர்கள் கையிலே இருந்தன. ஆட்சி பிடியை வைத்துக் கொண்டவர்கள் நாட்டை ஆண்டிருக்கலாம். எல்லா உலகங்களையும் கட்டிப்பிடித்து ஆண்டிருக்கிறேன் என்று பெருமை பேசியிருக்கலாம். ஆனால் அத்தனையும் இழந்து, மனைவியை விட்டுவிட்டு, மகனை விட்டுவிட்டு வெளியே வந்து வெறுமையாய் நின்று ஏழைகளிலோடு ஏழையாக பழகி
ஞானத்தை போதித்தானே, கற்றுக்கொண்ட ஞானத்தை தான் வைத்துக் கொள்ளாமல் அறிவியல் கற்றதையெல்லாம் தனக்கு வைத்துக் கொள்ளும். ஆனால் ஆன்மீகம் மூலபண்டாரம் வழங்குகின்றான் முந்தமினே என்று வம்மின் என்று சொல்லி எல்லாரையும் அழைத்து கூவி ஆன்மீகம் வழங்குகிறது. அப்படி எல்லாரையும் அழைத்து கொடுத்து அவர்களுக்கு ஞானத்தை போதித்து ஒரு ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொல்லி பாடுபட்டானே புத்தன். காலங்களை கடந்து நிற்கிறான். மற்றவர்களெல்லாம் காலத்தில் பாட புத்தகத்தில் பேசப்படுகிறார்கள். அது இழிவு சிறப்பு உண்மை. ஆனால் இவர்கள் உயர்வு சிறப்பு உண்மையா? உண்மையை என்று சொன்னாலே அப்படி ஒன்று சொல்லுவாங்க. உண்மையை மட்டும் எடுத்துருங்க. அவர்கள் இழிவு, குறிக்கப்பட வேண்டியவர்கள், கவனிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் இந்த மனிதர்கள் எல்லாம் மகாத்மா காந்தி நினைச்சு பாருங்க, என்னையா அவர் நினைத்திருந்தால் எத்தனை பொருட்களை ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நினைக்கின்ற மனிதர்கள் ஆன்மீகவாதிகள். அவனுக்கு எதுவும் தேவையில்லையா? குப்பை கூலமாக தள்ளிவிட்டு போய்விடுவான் அவன். ஆனால் ராபர்ட் கிரைம் இந்திய சொத்தை அள்ளிக்கொண்டு போனான். வாரன் ஹேஸ்டிங்ஸ் கொள்ளையடித்துக் கொண்டு போனான் இந்த மண்ணை. அறிவியல் அவர்களை, அவன் கையிலே ஒரு பக்கம் பைபிள் இருந்தது, இன்னொரு பக்கம் சுரண்டி கொளுத்து போனார்கள் அவர்கள் எல்லாம். அவர்கள் என்ன செஞ்சாங்க இந்த மண்ணுக்கு? இல்லையா, ஒன்றும் இல்லை. அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அறிவியல் புறத்துக்கு பயன்படும். ஆனால் நான் யார், என் உள்ளம் யார், ஞானங்கள் யார் என்று தன்னை தானே திருத்திக் கொண்டு அதற்கு மேலும் 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 கீழே பணிந்து இந்த உலகை முழுவதும் தனது குடைக்கீழ் கொண்டு வருகின்ற ஒரு ஆன்மீக வெளிச்சத்தை எது கொண்டு வருகிறது? ஆன்மீகம் அல்லவா? எத்தனையோ பெரியவர்கள் இருந்தார்கள். ஆனால் அமெரிக்க மண்ணிலே ஒரே ஒரு ஒளி ஒளி வீசியது. விவேகானந்த ஒளி அல்லவா அது? அமெரிக்க மண்ணையே குலுக்கியது, ஆட்டி படைத்ததல்லவா? யோசித்து பாருங்கள். அப்படின்னா என்ன? அறிவியல் அனுபவிக்கலாம் புறத்தே, ஆனால் என் மனத்தை, என் குடும்பத்தை, என் சந்ததியை, இந்த மண்ணை புனிதப்படுத்த வேண்டுமென்றால், கொசுவை என்னால் ஒழிக்க முடியவில்லை என்று சொன்னால் அது என் குற்றமே தவிர அது அறிவியலின் குற்றமும் அல்ல, ஆன்மீகத்தின் குற்றமும் அல்ல. முட்டாள்களுக்கு கொசுவும் வரும், மூட்டையும் வரும். எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி வைத்திருந்தால், அவன் கொடுத்த பூமியை சுத்தப்படுத்தி வைத்திருந்தால், தண்ணீர் தேங்க விடாமல் வைத்திருந்தால், குழிகளை மூடி இருந்தால், கண்மாய்களை அல்ல, குளங்களை அல்ல, குழிகளை பள்ளங்களை மூடி சோலைகளை உருவாக்கி ஊரை சுத்தமாக வைத்திருந்தால். அமெரிக்காவுக்கு போங்க, கொசுனா எங்க பார்க்கிறான், அவன் கேட்கிறான், ஏன் இங்க மட்டும் ஓடி வருது, ஏன் இங்க வருது? எவழி நல்லவன் அவ்வழி நல்ல நீ வாழிய நிலனே என்று பாடுனா அன்றைக்கே கிளவிலாம். நாம நல்லா இல்லையா? இந்த மண்ணு நல்லா இல்லை. அதனால நம்மை திருத்துவதற்குத்தான் ஆன்மீகம் அறைகூவல் கூப்பிடுறது. அதுவும் இல்லை என்று சொன்னால் மனிதன் மிருகமாகி போய்விடுவான். அவரை விலங்காக மாற்று இருப்பதிலிருந்து மாற்றி மனிதனமாக ஆக்குவது, அதற்கும் ஒப்பால் அவனை தேவனாக மாற்றுவது இருக்கிறதே, அதற்குத்தான் ஆன்மீகம். அதுதான் அவசியம். இது செகண்டரி.
அதுதான் மிக 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 முக்கியம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி எதை இழந்தாலும் இறைவனை தொழுவதையும் பெரியவர்களை வழிபடுவதையும் மறந்து விடாதீர்கள். இங்கே வருக கிடைத்த உங்களுடைய பேற்றை நினைவிலே கொண்டு வாருங்கள், இந்த தலத்தை அழகுபடுத்துங்கள், ஆனந்தமாயிருங்கள் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.